2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ. அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னின் தனிமைய கத்தி பாரணி. ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டு பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான். Life's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கு இல்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. சார் எங்க ஸ்டடீஸ நாங்க பாத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு மாமனார் வீட்டு போனஸா 2 இயர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது படம் பண்ணி ஆளாயிடுறா என் புச்சு குட்டில. கண்டிப்பா காவியா, என் தூக்கம் கனவு சாப்பாடு எல்லாமே சினிமா தான். உன்னோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் ஐ வில் ஷூர்லி மேக் திஸ் ஹேப்பன். தேங்க்ஸ். கிட்டத்தட்ட 63 வருஷத்துக்கு முன்னாடியே கடா வெட்டி எனக்கு காது குத்திட்டாங்க. இந்த வயசுல நீ எனக்கு காது குத்த ட்ரை பண்ணாத. என்ன கேட்டா சுஜாதா ரூம்ல காணாம போன பணத்தை எடுத்தது யாருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அது யாருன்னு விஜய்க்கும் தெரியும். அந்த நபரை காப்பாத்துறதுக்காகத்தான் நீ அவசர அவசரமா செயினை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் நம்ம வீட்டுல இருக்க பிஎம் அதான் சுஜாதாவுக்கு தெரிஞ்சது சுனாமி தான். சட்டப்படி குற்றத்தை பண்றவங்களுக்கு மட்டும் தண்டனை இல்லம்மா, அத மறைக்கிறவங்களுக்கும் தண்டனை கண்டிப்பா உண்டு. ஆனா நீயும் விஜயும் அக்ரிமெண்ட் போடாம சேர்ந்து பண்ணிருக்க இந்த கிரைமை வச்சு எனக்கு என்ன யூஸ்னு தான் நான் யோசிக்கிறேன். நீங்க எல்லாம் மனுஷனா? இப்படி சுடுகாட்டுல ஈவ இறக்க இல்லாம காசு போடுங்கிறவன் மாதிரி பேசுறீங்க. நான் எதையும் மறைக்கிறதுக்காகவோ யாரையும் காப்பாத்துறதுக்காகவோ பண்ணல. என் மாமனாருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை இந்த குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு தான் பண்ணேன். என்னையே சந்தேகப்படுறீங்களா? மீனாட்சி, கட்டின பொண்டாட்டி கடவுளே சந்தேகப்பட்டு அக்னி பிரவேசம் பண்ண சொல்லும் போது நான் மனுஷம்மா, பண்ணா என்ன தப்பு? ஆனா அதுக்காக பெட்ரோல் டீசல் விற்கிற விலையில உன்னை அக்னி பிரவேசம் பண்ண சொல்ல மாட்டேன். ஆனா என் நோக்கமே இந்த விஷயம் சுஜாதாவுக்கு தெரியாம இருந்தா எனக்கு அட்வான்டேஜா, தெரிஞ்ச அட்வான்டேஜாங்கிறது தான்.
லஞ்சு சாப்பிடாத மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. சாப்பாடு போட சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன என் செல்லல போய் சாப்பாடு எடுத்து வைமா. கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துடுறேன். ராதே உனக்கு கோபமாகதடி ராதே உனக்கு கோபம். பாரதிமா, நேத்து படுக்கும்போது பொசிஷன் மாறி படுத்துட்டேன் போல இருக்கு. கழுத்து வலிக்குது. ஸ்ட்ராங்கா காஃபி கொடு. பாரதிமா, பாரதி எங்க போயிட்ட? பாரதிமா எங்க இருக்க? எங்க போயிட்ட? எங்கம்மா இருக்க? அந்த பையனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஐஎஃப்சி கோட், அக்கவுண்ட் நம்பர், பேப்பர்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. பாரதி, நான் உன்னை கூப்பிட்டது காதல விழ. வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீ ஒண்ணுமே பதில் பேசாம இருந்த. அப்படி ஐயோ, ஐ எம் வெரி சாரி. இன்னைக்கு ஆகஸ்ட் 21 இல்ல? நாள் முழுக்க யார்கிட்டையும் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேங்கிறது மறந்து போச்சு. சாரிம்மா. ஓ, நீங்களா? அம்மா இல்லைங்களா சார்? வாங்க, உள்ள வாங்க. என்ன ரேவதி, டிகிரி வாங்கின கையோட அம்மா உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஆமாங்க, வயசுக்கு வந்த பொண்ணை எவ்வளவு நாள் தான் வீட்டுல வச்சிருக்க முடியும்? இவளை படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இவ டிகிரி முடிக்கிற வரைக்கும் அம்மா தான் ஏன் உதவி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் பாத்துருக்கிற பையனும் நல்ல பையன், சொந்தக்கார பையன் தான். பையன் கவர்மெண்ட் வேலையில இருக்கான், இவளும் வேலைக்கு போறா. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க ஐயா. முத அம்மா கிட்ட இந்த பத்திரிக்கையை கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் எல்லார்கிட்டையும் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஏய்யா, அம்மா வீட்டுல இல்லைங்களா? ஒரு நிமிஷம். சரிங்க ஐயா. பாரதி, நீ படிக்க வச்ச ரேவதி அவங்க அம்மாவும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் முழுக்க
ஒரு துளி தண்ணி கூட குடிக்காம நீ மௌன விரதம் இருப்பேங்கிறதும் அது எதுக்காக இருக்கிறேங்கிறதும் எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் கையில பத்திரிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கவங்க கிட்ட நீ வீட்டில் இல்லைன்னு பொய் சொல்றதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதே நேரம் இன்னைக்கு பார்க்க மாட்டேன் பேச மாட்டேங்கிற விஷயத்த சொல்லி அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கவும் விரும்பல. எனக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணுக்காகவாவது ஒரு நிமிஷம் எழுந்து வந்து அந்த பத்திரிக்கை வாங்கிக்கோ. உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதான்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல நீயே அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கூடாது. நம்முடைய கஷ்டமும் வலியும் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம். பாரதினா கலகலன்னு எப்பவும் உற்சாகமா இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜின்னு மற்றவங்க பார்வையில் இருக்கட்டுமே. ப்ளீஸ். இதோ இப்போ வந்துருவாங்க. சரிங்கய்யா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முதல் பத்திரிக்கையே உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இன்னைக்கு ஆண்டி மௌன விரதம் இருக்காங்க. யாருக்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. ரேவதி, 2 பேர் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருக்கணும்மா. உனக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்சு உன் வாழ்க்கை எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்மா. இந்தாங்கம்மா. ஐயா, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்ன நின்று வாழ்த்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அம்மா, நான் ஸ்கூல் பக்கமே போகாதவ. நான் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி பொழைக்கிறவ. ஒரு வேலைக்காரி சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க என் பொண்ண வாயார வாழ்த்தணும் மனசார வாழ்த்தணும்னு தாமா நான் ஆசையா வந்தேன். ஆனா நீங்க விரதம்னு பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா, நீங்க எல்லாம் நல்லா பேசணுமா, நிறைய பேசணுமா. கோயில்ல இருக்கிற சாமி எல்லாம் ஏன் பேசாம இருக்குதுன்னா உங்கள மாதிரி நல்லவங்க மூலியமா தாமா எங்க கிட்ட பேச வைக்கிறாங்க. நீங்க என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா வந்தம்மா. நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க நிறைய பேசணுமா. அம்மா, நான் வரமா. வரேன் ஐயா, மேடம். வரையா. வரேங்க சார். கோயில்ல இருக்கிற சாமி எல்லாம் ஏன் பேசாம இருக்குதுன்னா உங்கள மாதிரி நல்லவங்க மூலியமா தாமா எங்க கிட்ட பேச வைக்கிறாங்க. சுஜாதா, லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். டிஃபன் சாப்பிடுறியா இல்ல ஓட்ஸ் ரெடி பண்ணட்டுமாமா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். பசிக்கல. டிஃபன் பாக்ஸ் ரெடியா இருக்குல்ல, நீ எடுத்து வை, நான் போகும்போது வாங்கிக்கிறேன். சரிம்மா. மீனாட்சி, சுஜாதா கிளம்பிட்டாளா? எதுக்கு கேக்குறீங்க? மீனாட்சி, ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டு ஆரம்பிக்கிறது இல்லையா? அது மாதிரி எனக்கு சுஜாதா தானே எல்லாம். அதான் அவ முகத்தை பார்த்துட்டு போனா எனக்கு நல்லது நடக்கும்னு கேட்டம்மா. வந்துகிட்டே இருக்கா.
மீனாட்சி, பிசினஸ் விஷயமா 2 பேரும் பார்க்க வேண்டியிருக்கு. செலவு கொஞ்சம் பணம் வேணும். இது என்ன புது பழக்கம்? வழக்கமா சுஜாதா கிட்ட தானே கேப்பீங்க. வாசம் தாமா, இது நாள் வரைக்கும் அவன் மட்டும்தான் பவர் பாயிண்டா இருந்தா. இப்போ உன் கையிலயும் பவர் விளையாடுத. அதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். இத பாருங்க, எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு தெரியல. ஆனா என்கிட்ட 10 ரூபா கூட தேராது. இப்படி வெட்டியா பேசி நேரத்தை வீணாக்காம வேற வேலை இருந்தா போய் பாருங்க. அப்படி சொன்ன எப்படி மீனாட்சி? கொஞ்சம் பார்த்து பேசு. எனக்கு செலவுக்கு 1000 ரூபாய் வேணும். உங்ககிட்ட அவ்வளவு இல்லைன்னா ஒரு 500ஆவது கொடு. அது குறைஞ்சி வாங்கினா என்னோட டிகினிட்டி என்ன ஆகும்? இங்க பாரு, ஒரே நோட்டா கொடுத்தாலும் சரி, இல்ல சில்லறையா கொடுத்தாலும் சரி, ஐ டோன்ட் மைண்ட். போனா போகுது, உங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். இவ்வளவு ஏத்தமா பேசினா உங்களுக்கு அதுவும் கிடையாது. மீனாட்சி, சுஜாதா வந்துகிட்டு இருக்கான்னு தானே சொன்னேன். அவ வரட்டும், அவட விஷயத்தை சொல்லி நியாயத்தை கேக்குறேன். என்ன விஷயம்னு பாக்குறியா? எல்லாம் உனக்கும் விஜய்க்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சுஜாதா கிட்ட, இங்க பாருமா, நீ இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற. அப்படிப்பட்ட தியாகச்சவர் உனக்கே இங்க துரோகம் நடக்குதுமான்னு ஆரம்பிப்பேன். ஒரு ரூம்ல காணா போன பணத்தை எடுத்தது யாருன்னு இவங்க 2 பேரும் நல்லா தெரியும். எங்க அதை சொன்னா நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு கூட்டு கல்வாணித்தனம் பண்ணி அந்த பணத்தை புரட்டி வச்சிட்டாங்கன்னு சுஜாதா கிட்ட சொன்னா என்னாகும்? கொஞ்சம் யோசிமா. இத மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்ப பணத்தை எடுத்தது யாருன்னு அவ சொல்லுன்னு கேட்டா உன்னால சொல்லாம இருக்க முடியுமா மீனாட்சி? என்ன 1500 ஹார்ஸ் பவர் இன்ஜின் மாதிரி சீருவே, இப்ப சைலண்ட் ஆயிட்ட. இத பாரு, யாருன்னு கேக்குறது மட்டும் இல்ல, இத்தனை நாள் ஏன் மறைச்சேன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ மீனாட்சி? இதுல பாவம் விஜய் தான். உனக்கு அம்மா வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ அவளும் இதுல மாட்டிட்டு முடிக்க போறா. நீ அடிக்கடி கோயிலுக்கு போறது, வீட்டு மளிகை சாமான் வாங்குறதுல காசு மிச்சம் பண்ணி எடுத்துட்டு போறது, எல்லாத்தையும் தேவைப்பட்ட நான் எடுத்து சொல்லுவேன் மீனாட்சி. பார்த்து பார்த்து நமக்கு பண்ற சுஜாதாவுக்கு இத கூட நான் பண்ணலன்னா எப்படி மீனாட்சி? அம்மா, ஆஹா, அந்த அன்னபூரணியே கூப்பிட்ட மாதிரி இருக்குதுமா. இந்த விஷயத்துல எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு யோசிச்சேன். இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? யாருக்கோ 10,000 புரட்டி கொடுத்த உனக்கு தொட்டு தாலி கட்ட புருஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து வீச முடியாதா? இப்போ உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மீனாட்சி. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3. சும்மா இருங்க, கொடுத்து தொலைக்கிற. அவ போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வரமா. குட் மார்னிங்மா. அப்பா ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப லக்கி. உன்னை பார்த்துட்டு போனா அந்த வேலை ரொம்ப நல்லபடியா நடக்கும். அப்பாவுக்காக ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூமா. என்ன பாக்குற? கமான் குடு. டேக் மை 500. கமான். இருங்க, கொண்டு வரேன். இந்தாங்க. நாலஞ்சு வெல்த்துக்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுதுமா. இது ஆரம்பம் தாமா. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்லாம் இருக்கு. மாற்றுமா? டேக் கேர். இது பாரு,
எனக்கு புடவை கட்டின காமதேனுவே நீதாம்மா. வரேன். ஓகே. போதும். டேய் நந்து, என்னம்மா? சின்ன வயசுல இருந்தே உனக்கு பிடிக்காததை நாங்க எதுவுமே செஞ்சதில்ல. நீ போடுற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, இல்ல விளையாடுற டாய்ஸா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ண பொருளை நீ வேணான்றதுனால தான் நாங்க 2 பேருமே உன் இஷ்ட பிரகாரம் விட்டுட்டோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, நீ சாப்பிடுப்பா, தோசை ஆறிட போகுது. அப்புறம் நான் உன்னை சாப்பிட விடலன்னு உன் பொண்டாட்டி கோச்சிக்க போறா. ஐயோ, நீ சாப்பிடுப்பா, தோசை ஆறிட போகுது. அப்புறம் நான் உன்னை சாப்பிட விடலன்னு உன் பொண்டாட்டி கோச்சிக்க போறா. அப்புறம் அந்த சட்னி சாம்பார்ல எல்லாம் உப்பு சரியா இருக்குல்ல? அதே மாதிரி +2 முடிச்சிட்டு நீ MBA படிக்கணும்னு ஆசைப்பட்ட. அப்பா உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என்னதான் இருந்தாலும் உன் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து உன்னை படிக்க வச்சாரு. மா, என்னாச்சு உனக்கு? பழைய தூர்தர்ஷன் மலரும் நினைவுகள் மாதிரி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. என்கிட்ட நீ என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிற அது ஸ்ட்ரைட்டா சொல்லு. அதை விட்டுட்டு நீ ஏன் ஐடென்டிட்டி கேம்லாம் விளையாடிட்டு இருக்க? ஏன்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா பேசுறது கூட உனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சா? நேரா விஷயத்துக்கு வரணுமா? வர. எப்படி உனக்கு பிடிக்காத எதையுமே நாங்க செய்யலையோ, அதே மாதிரி எங்களுக்கு பிடிக்காதத நீயும் செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நந்து, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? இந்த வீட்டுக்கு பெரியவங்கன்னு எங்களை மதிக்காம மரியாதை கொடுக்காம நடத்துற அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டா இன்னும் புரியலையா? வர ஞாயிற்றுக்கிழமை சந்தியாவுடைய அண்ணன் முரளி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க போக வேண்டாம். எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ, உங்க 2 பேரையும் சேர்த்து சொல்லிட்டேனா நானு? எம்மா, உன்னையும் உங்க அண்ணனையும் பிரிச்ச பாவம், உங்க அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு உன்னை போக விடாம பண்ண பாவம்லாம் எனக்கு வேணாமா? டேய் நந்து, எந்த காரணத்தை கொண்டும் நீ போக வேணாண்டா. சந்தியா போறதா இருந்தா போட்டோம், எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அம்மா, ஏமா ஒரு சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு பெருசுப்படுத்துறீங்க? நீங்களும் வருத்தப்பட்டு மத்தவங்களையும் ஹர்ட் பண்றீங்க. பிருந்தாதான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. சிம்பிளா செலிப்ரேட் பண்றதால எல்லாரையும் கூப்பிடல. இது வெறும் கல்யாணத்தை நிச்சயம் பண்றதுக்காக நாங்க தங்கச்சிங்க 3 பேரும் அவங்க கணவனோட போறோம்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க உங்களை கூப்பிடல மதிக்கலன்னு பிரச்சனை பண்றீங்க? இதே பிருந்தா என்ன கூப்பிடாம சந்தியா மட்டும் கூப்பிட்டு இருந்தாங்க வைங்க, நான் உங்களை மாதிரி கேட்டிருக்க மாட்டேன், வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். சண்டே நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணலான்னு விட்டுருப்பேன். அது எப்படி முறையில் நீங்க அப்படி நடந்துக்கலாம்? உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். ஒய்ஃப் கிட்ட கூட முரளி ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்ட. உன் மேல இருந்த மரியாதை எனக்கு போயிடுச்சுப்பா. சாரி இல்ல நீ சொல்லாத. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? அன்னைக்கு வெள்ளி சீர் கொடுக்க வந்தப்ப உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இது உன் வீடு, நீ என் பையன் மாதிரி எப்ப வேணாலும் வரலாம் போலாம் அப்படின்னு சொன்னேனா இல்லையா? அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீ தானே முறைப்படி வந்து விஷயத்தை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். நீ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடு இல்ல கூப்பிடாம போ, ஆனா அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பக்கெட்டு மக்கு அதெல்லாம் அனுப்பி வச்சு விஷயத்த சொன்னா என்ன அர்த்தம்? இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? இரு, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க என்னமோ காலைல அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி எப்படா நம்மள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, வாழை மரம் கட்டி சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு வாசல்ல நின்று தேவடு காத்துட்டு இருக்க மாதிரில பேசுற நீங்க.